நகராட்சிக்கு தேவைப்படுகிறது என கூறி 40 ஆண்டுகளாக வாழ்ந்த வீட்டை பறித்து கொண்டார்கள் என பெண் ஒருவர் வயதான தாயுடன் வந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை திருவொற்றியூர் சாத்தங்காடு சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் மலர்குடி என்பவர் தனது தாயுடன் 40 ஆண்டு காலத்திற்கு மேலாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இவரது வீட்டின் ஒரு பகுதியை நகராட்சிக்கு தேவைப்படுகிறது என கூறி மழைநீர் வடிகால்வாய் அமைக்க இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இது புறம்போக்கு இடம் என கூறி மாநகராட்சி அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரத்துடன் வந்து இவர்களது வீட்டின் ஒரு பகுதியை இடித்து சென்றுள்ளனர். தற்போது இடித்த அந்த இடத்தில் கொட்டகை போட்டு ஊர் நிர்வாகத்தினர் வேறு ஒருவருக்கு விற்பனை செய்து விட்டதாகவும் மாநகராட்சி அதிகாரிகளை கையில் வைத்துக் கொண்டு தங்களை மிரட்டுவதாகவும் மலர்குடி சாத்தாங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரை பெற்றுக்கொண்ட சாத்தாங்காடு போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். நான் சத்தியமூர்த்தி நகரில் 40 வருஷமாக எங்கள் அம்மாவும் நாங்களும் குடியிருக்கிறோம். ஆனால் இது நாங்கள் 40 வருஷமாக இருக்கிறோம். ஆனால் நகராட்சி இடம்னு சொல்லி அவங்க காவா போடணுன்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் இப்போ கொடுத்துட்டோம். இப்போ மீதி இருக்கிற இடத்துல எங்கள் ஊர் நிர்வாகிங்க யாருக்கோ கொடுத்துட்டு அந்த இடத்துல கொட்டா போடுறாங்க. அதை நாங்கள் கேட்க போனால் எங்களை கொலை மிரட்டல் விடுறாங்க. நீ எங்கே வேணால் போய் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணு, என்னை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க. ஆமாம், கொட்டா போடுறாங்க. இப்போ ஆக்கிரமம் அவங்க இப்போ வேறு யாருக்கோ கொடுத்துட்டு அந்த இடத்துல அவங்க கொட்டா போட்டுன்னு இருக்காங்க. எனக்கு பயமாக இருக்குது. அதனால தான் நான் போலீஸ் ஸ்டேஷன் இப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். பெரிய அதிகாரிகிட்ட பேசி நான் சொல்கிறேன்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க.